ஆண்டவர் சிறுவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த காலவெளியிலே தேவ ஜனமாக இருக்கிற உங்களை தேவனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தர்மையான இந்த காலவெளியிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கப்படிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கடந்து வந்திருக்கிறார். தேவனாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தும்படிக்காக நம்முடைய ஜெபத்தின் விண்ணப்பங்களை தேவன் கேட்டு தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு இல்லத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக இந்த வேளையிலே நம்முடைய ஜனமாக தேவனாய் கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த அருமையான நாளிலும் அனைவருக்கு கிடைக்கூடாத ஒரு பாக்கியத்துக்குள்ளாக தேவன் நம்மளை நடத்தப் போகிறார். இந்த அருமையான நாளிலும் உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படிக்காக மற்றும் நம்முடைய திருச்சபை நிமித்தம் நடக்கிற இந்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக இந்த வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசும்படிக்காக இடைபடும்படிக்காக நம்மளை தேவனாய் கர்த்தர் பேசலை அழைத்த தேவன் மகிமையான பாதைகளை நடத்தி செல்லும்படிக்காக இதுவரை தேவன் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றியின் பயணமாய் நடத்தி வந்த தேவன் இன்னும் வெற்றியின் நிச்சயத்தோடு தேவனாய் கர்த்தர் நம்ம நடத்தி செல்லும்படிக்காக இந்த வேளையிலே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து எங்களை அன்பு செலுத்துகிற நல்ல தேவனே, இந்த மகிமையான நாளிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக எல்லா நிலையிலும் ஸ்தோத்திர செலுத்தும்படிக்காக தேவனே நீர் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை ஆண்டவரே நம்பிக்கைக்கு அவங்க ஸ்தோத்திரம். அந்த சுவிசேஷ வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தர்மையான இந்த காலங்களிலே கர்த்தாவே கூடி உமது நாமத்தை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உமது இறையன்பின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக உமது பிள்ளைகளை நீர் வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் அழகாக சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையின் தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்திருக்கீங்க, எங்களை அழைத்திருக்கீங்க, வேறு பிரித்திருக்கீங்க, தெரிந்து கொண்டிருக்கீங்க, பெரிய ஜாதியா எங்களை மாற்றிருக்கீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆராதனை வீரர்களாக நீர் எங்களை ஆண்டவரை மாற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உமது நாமத்தை மகிமைப்படுத்துவோம், உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திர செலுத்துவோம். நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் துதி சத்தத்தை கேட்டு நீர் மகிமைப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவெளியிலே கர்த்தாவே நம்மை துதிக்கிறோம். பாடல் ஆராதனைகள், துதி சத்தங்கள், தேவ செய்திகள், எல்லா காரியங்களும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை துரிதமாக கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து தேவனாய கர்த்தருடைய திட்டம் தீர்மானங்களும் நீ நிறைவேற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் அழகாக சொல்லுகிறது, நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யோபு சொன்னது போல ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கங்களையும் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில வைத்திருக்கிற குடும்பத்திலையும் தேவனாய கர்த்தர் வெள்ளத்தவர திட்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த பிள்ளைகளை கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரனை போல நம்ம தேவ ஜனங்களே நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடும் பொழுது சங்கீதக்காரனை ஆசீர்வத தேவன் நம்மளையும் ஆசீர்வதிக்க அவர் திட்டமுள்ள தெய்வனாய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவ பிள்ளைகளை யோபு ஒரு விசுவாச ஓட்டத்துக்குள்ளாக ஓடின பொழுது தேவனாய கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவர் தலையெண்ணெயில் அபிஷேகம் பண்ணி சத்தருக்கு முன்பதாக அவருடைய தலையை உயர்த்தினார் என்று சொன்னார். உங்களை என்னையும் தேவனாய கர்த்தர் உயர்த்த அவர் திட்டமுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாக மாற்றம் உண்டு. தெய்வ பிள்ளைகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அதை சொல்லிட்டு ஒரு சில பாடலை பாடி கரங்களை தட்டி கர்த்தர் அற்புதமா மாறு, மிராக்கிளா மாறு, துன்பங்கள் துயரங்கள் அதை எப்படி அதிசயமா தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. துன்பத்தின் வேதனையும் சுமந்து செல்லுகிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த துன்பத்தை நான் அதிசயமாக மாறப்போகிறேன். உன் வாழ்க்கை துன்பத்தை போல இருக்கிறார், ஆனா என்னுடைய பார்வையிலோ அது அதிசயம் என்று சொன்னார். கரகரத்தை கதற்கண்டு செலுத்துமே. யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது துன்பங்கள் அவனை சூழ்ந்து வந்தது, ஆனா தேவன் அது அதிசயமாய் பார்த்தார். கரகரத்தை கதற்கண்டு செலுத்துமே. அது அதிசயமாய் மாற்றினார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை, அநேகருடைய வாழ்க்கையில வியாதி, அநேகருடைய வாழ்க்கையில சங்கடங்கள், வருத்தங்கள், மரணம் போன்ற போராட்ட இப்பொழுது தேவ பிள்ளைகளே
அந்த யுத்தத்தின் மத்தியில யோபுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்தி அல்லேலூயா. அவர் முன்பே மேற்காட்டிலும் பின்னிலும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்துட்டு வேதமலங்கள் சொல்லி நீங்கள் நானும் ஆசீர்வாதத்தை பெறணும்னா யோபுவை போல அந்த பாடு என்ன பண்ணலாம்? ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த பாடுக்காக சோத்திரம் என்று சொல்லும் பொழுது அது அதிசயமாய் பார்க்கும் பொழுது தேவன் அதிசயமாக மாற்றுவார். சுவிசேஷ வார்த்தையை அனுப்பி தேவனாய கர்த்தர் நம்மளை தேற்றி ஆற்றி அரவணைக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை கண்டெடுத்தல் தேவன் நாமத்தை துதிக்க ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்க. மகிழ்ச்சியுடைய தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்த யோபுவை தேவனாய கர்த்தர் அவரை மாற்றினார் என்று சொன்னார். உங்களை என்னையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவ பலகைகளை மாற்றவைகளை சந்தகமைகளை உடைய பாடலோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். தண்டு வலிச்சு படங்களை இந்த பாடலோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். தண்டு வலிச்சு படையில நீ அந்தி மோது சொந்தத்துக்கு பயமில்லை. தண்டு வலிச்சு படையில நீ அந்தி மோது சொந்தத்துக்கு பயமில்லை. அலைமோது படையில ஆண்டவர் இருக்கையில பயமில்லை. அலைமோது படகில கடலில ஆண்டவர் இருக்கையில பயமில்லை. தையா தன்மேகம் தடுக்குது கடலையும் சீருது காற்றுக்கு மீன்கள் பயந்து ஓடுது. தன்மேகம் தடுக்குது கடலையும் சீருது காற்றுக்கு மீன்கள் பயந்து ஓடுது. துன்பங்கள் தாங்குது மிரட்டி பார்க்குது. துன்பங்கள் தாங்குது மிரட்டி பார்க்குது. திகையாதே கலங்காதே என்று இயேசு குரல் கேட்கிறேன். திகையாதே கலங்காதே என்று இயேசு குரல் கேட்கிறேன். ஏலேலோ ஓ ஏலேலோ தையா ஏலேலோ ஓ ஏலேலோ தையா. கடலின் ஆழங்கள் கடும் பேய்கள் போலங்கள் கடலில் மேசிரிக்க செய்யுது. கடலின் ஆழங்கள் கடும் பேய்கள் போலங்கள் காட்டுக்கு மேசிரிக்க செய்யுது. சத்தானி தந்திரங்கள் சதி மோச நாசங்கள். சத்தானி தந்திரங்கள் சதி மோச நாசங்கள். திகையாதே கலங்காதே என்று இயேசு குரல் கேட்கிறேன். திகையாதே கலங்காதே என்று இயேசு குரல் கேட்கிறேன். ஏலேலோ ஓ ஏலேலோ தையா ஏலேலோ ஓ ஏலேலோ தையா ஏலேலோ ஓ ஏலேலோ தையா ஏலேலோ ஓ ஏலேலோ. வாழ்க்கையின் பயணத்தில் வெற்றியோ தோல்வியோ எதிர்த்த பயணம் செய்யவே. வாழ்க்கையின் பயணத்திலே வெற்றியோ தோல்வியோ எதிர்த்த பயணம் செய்யவே. சீர படையிலோ மோதுகிற அலையிலோ சீர புயலிலோ மோதுகிற அலையிலோ இக்கரை தேருவே இயேசுவோடு மகிழ்வேன். அக்கரை சேருவே இயேசுவோடு மகிழ்வேன். ஓலும் ஓ ஏலேலோ தையா ஏலேலோ ஓ ஏலேலோ தையா ஏலேலோ ஓ ஏலேலோ. தண்டு வலிச்சு படகில நீ அண்டி மோது துன்பத்துக்கு பயமில்லை. தண்டு வலிச்சு படகில நீ அண்டி மோது துன்பத்துக்கு பயமில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. பாடலை பாடி நாமத்தை
நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பதை நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அதில் அழைக்கப்பட்ட அனைவராக இருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று சொல்லி வேத பாதங்கள் சொல்லுகிறது. ஒரு சிலருடைய பட்டியல யார் பேர் விளங்குதோ அவங்க அதிசயமானவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நேசரதேமை அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த ஒரு சிலருடைய பட்டியல என் குடும்பம் விளங்க வேண்டும். அந்த ஒரு சிலருடைய பட்டியல என் குடும்பத்தை என்ன பண்ணுங்க ஆண்டவரே, இணங்கியானவரே என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்கிற ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தேவன் ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். தேவப்பிள்ளை, அவருடைய விருப்பத்தை நீங்கள் நானும் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய இந்த பூமியிலே என்ன விருப்பத்தோடு வந்திருக்கிறோம் அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்தி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாம எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ஏன்னா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாம நம்ம விருப்பம் நிறைவேறாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்த அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினா நம்மளுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல கரங்களை தட்டி பாடப்பட நீ சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த தேச அனுபவத்தில் சோர்ந்து போகாதே, சோர்ந்து போக. இன்னைக்கு அநேக ஜனங்கள் சோர்ந்து போன நிலையில் இருக்கிறாங்க. நாளைக்கு என்னமாக நாளை கழிச்சு என்ன ஆகும் தெரியல. அநேக பிராபலத்துக்களால் அநேக பிரச்சனைகளாக என் குடும்பம் இருக்கிறது. ஏதோ விஷத்தை குறித்து நான் மறித்து விடலாம் என்று சொல்லி இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா. அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என்னை தேடும் பொழுது நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துமே. அல்லேலூயா. இந்த டிவியில பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தே என்று சொன்னா, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி நெருங்கி வரும் பொழுது தேவன் உன்னை அன்பு செலுத்துகிறவர் நினைக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் பிரச்சனை நீங்க உன் வாழ்க்கையில் இருக்கிற சாப கட்டுகளை தகர்த்து போடுகிறவர் நினைக்கிறார். சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணும்படிக்காக இந்த லாக்டவுன் பிரச்சனைக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது அனைவருடைய வாழ்க்கை ரிவர்ஸ் போட்டு போறது நிலைமைக்கு நான் போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அந்த பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிக்கிற ஒரு வார்த்தைகளாக தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை அண்டிக் கொள்ளாமல் நீ ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ண முடியாது, கடுகு துண்டு கூட ஆசீர்வாதத்தை நீ பெற முடியாது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கடைசி வரையிலாக தேவனாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நீங்களும் நானும் காக்கப்பட முடியும். அல்லேலூயா. அநேகர் சொன்னார்கள் இந்த கிழமைக்கு வேலை இல்லையே என்று சொன்ன அநேக பிரசங்கத்தை பண்ணினார், அநேக காரியங்களை எச்சரிப்பாய் சொன்னார், அவரை அண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். கேட்கல தேவ பிள்ளைகளே, அவருடைய குடும்பம் மாத்திரம் தான் காக்கப்பட்டது. வேலைக்குள்ளாக வருவர்கள் மாத்திரம் தான் காக்கப்படாங்க, சபைக்குள்ளாக வருவர்கள் மாத்திரம் தான் காக்கப்படுவாங்க, வேத திட்டத்தை நிமித்த வருகிறவர்கள் மாத்திரம் தான் காக்கப்படல. வேத மலர்கள் நீங்கள் நானும் பாக்கியவான்களை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாட போகிறோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திர ஜபத்தர கைகளே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ சொன்ன போகாரே, நீ சொன்ன போகாரே. எத்தனை பேர் சொன்ன சொன்ன போகாரே, நீ சொன்ன போகாரே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திர. கரங்களை தட்டி பாடுமே. அதி சீக்கிரத்தில் லேசான உபத்திரவர் உள்ளான மனித நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகிற நேரத்தில் ஒவ்வொரு நாளும் உள்ளான மனித நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகிற நேரமிது. இந்த சோர்ந்து போகாத எத்தனை பேர் சோர்ந்தோடு வந்திருக்கோம்? சோர்ந்து போகாமே, இந்த சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திர. வசலை மகிழ்ச்சியாக அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. ஈடு இணையில்லா மகிமை இதனால் எனக்கு வந்திருமே. சொல்லுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் எனக்கு வந்திருமே. இந்த சோர்ந்து போகாதே, சங்கீதக்காரனோடே சோர்ந்து போகாதே, சோர்ந்து
எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நாசங்கள் மோசங்களாக இருந்தாலும் அதை குணப்படுத்த ஆண்டவருக்கு லேசான காரியம் தேவைப்படுகிறே. அது அற்புதமாக மாற, அது அதிசயமாக நம்ம கண்ணோட்டத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அதிசயமாக அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சொல்லுங்க, கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. இந்த சேர்ந்து போகாதே. எத்தனை பேர் சொல்ற சேர்ந்து போகாதே, சேர்ந்து போகாதே. கத்த நல்லவே, சேர்ந்து போகாதே. ஆமே, சேர்ந்து போகாதே, நீ சேர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவத்தை சொல்ற. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். அப்படி இருந்து பாடலே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் கத்தாவே இந்த லேசான உபத்திரவ. மகிமையின் தேவன் ஆவியாமே அன்றே நான் நமக்கு வாழ்கே. நான் சொல்லவே, மகிமையின் தேவன் ஆவியாமே அன்றே நான் நமக்கு வாழ்கே. சேர்ந்து போகாதே. கத்த நம்மளோடு கூட இருக்கிறார். சேர்ந்து போகாதே, இந்த சேர்ந்து போகாதே, நீ சேர்ந்து போகாதே. எத்தனை பேர் சொல்ல சேர்ந்து போகாதே, நீ சேர்ந்து போகாதே, சேர்ந்து போகாதே, சேர்ந்து போகாதே, இந்த சேர்ந்து போகாதே, சேர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். எத்தனை பேர் சொல்ற அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என் உபத்திரம், என் பாடுகள், என் வேதனைகள், என் துன்பங்களானவரை, என் ஆறுகள், கண்ணீர்கள் நீங்கிவிடும் என்று சொல்லி அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. சேர்ந்து போகாதே, நீ சேர்ந்து போகாதே, சேர்ந்து போகாதே, நீ சேர்ந்து போகாதே, இந்த சேர்ந்து போகாதே, சேர்ந்து போகாதே, நீ சேர்ந்து போகாதே, நீ சேர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. ரப சங்கர பரிமளவர. தேவ மகிமை உனக்குள்ளா இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ மகிமை ஒரு குடும்ப அறையே ஈராக இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கிற சாப கட்டைகளை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ரீபா சங்கர் ரபா ரீகா ரபா ரீபா ராபரா. ஓ வாழ்க்கையிலே முன்னேறக்கூடாதபடி தடை செய்கிற சத்துரு இயேசுவின் நாமத்தின் நாளே ஆண்டவரே குடும்ப எல்லையை விட்டு விலகி போவதாக என்று சொல்லி, ஓ தொழில் அறைக்குள்ளாக தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரக்கூடாதபடி, குடும்பத்திலே ஆண்டவரே ஒரு முன்னேற்றம் வரக்கூடாதபடி, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கூடாதபடி ஆண்டவரே தடை செய்கிற ஆவி கிரிகள் அழிந்து என்று சொல்லி இப்பொழுது அந்த ஆவி கிரிகளை கத்த அழிக்கிறார். பிள்ளையே, ஓ ரீபா சங்கர் ரபா ரீகா ரபா ரபா ரபா. ஓ கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவாயா. இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து. தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையை மாற்றினதுக்காக சோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி வலது கையை உயர்த்தி அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உணர்ந்து சொல்லுமே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடப்பா இந்த லேசான உபத்திரவம்.
தேவ பிள்ளையே, சேர்ந்து போகாத ஞானி, சேர்ந்து போகாதே மகளே, சேர்ந்து போகாதே மகனே, சேர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எத்தனை பேர் சொல்ற, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலதுகையை உயர்த்தி சொல்லு தேவனே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா. சகலை போல கூப்பிடுவா, ஹல்லேலூயா. என் குடும்ப அறைக்குள்ளாக வாங்கப்பா, ஹல்லேலூயா. என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை எடுத்து போடுங்கப்பா என்று சொல்லி கேட்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை முழுவதும் மாற்றுகிறது. இதை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி, ஹல்லேலூயா. என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்துக்குள்ளாக என்னை கொண்டு வந்திருக்கேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்காக என்னை தெரிந்து கொண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை அதிகமாக நேசிக்க வந்திருக்கின்ற சொல்லி எத்தனை பேரு, ஹல்லேலூயா. உம்முடைய அழைப்பை நிறைவேற்றும்படிக்காக நான் கடந்து வந்திருக்கிறேன் சொல்லி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயமாக நடத்திருங்க ஆண்டவரே. நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மைத்தானே நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எத்தனை பேர் அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? உம்மைத்தானே நான் நம்பி இருக்கேன் ஆண்டவரே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரமப்பா, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே விசுவாசிப்பேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே விசுவாசிப்பேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுதே என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். வலது கையை உயர்த்தி அதிசயமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையை நம்பவே ஆண்டவரே,
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவே திரும்ப சொல்ற. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயத்தை செய்கிற தேவன் நம் அருகிலே அவர் ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளையே, அந்த அதிசயத்தை செய்கிற தேவன் நான் குடும்ப அறைக்குள்ளாக நான் அழைத்த உடனே வந்து விட்டாரே என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? அத்தனை பேருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறார், அத்தனை பேருடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கும் தேவ பிள்ளையே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. சத்துருக்கு முன்பதாக தான் தேவன் நம்மளை தலையை உயர்த்த வைக்கிறார். எந்த சத்துரு நமக்கு விரோதமாக எழும்புகிறானோ அங்கதான் கர்த்தர் கரை குறைந்து போகும்படிக்காக, அவனை வெட்கப்படுத்தும்படிக்காக, நமக்கு துணை நிற்கும்படிக்காக பல அதிசயத்தை செய்கிற தேவன் நம்மளோடு கூட நிற்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ பிள்ளையே, வரப்போற மாதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை மகிமையா ஹேப்பியா தேவன் நம்மளை நடத்தி செல்லும்படிக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள காலவேளைக்காக நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உமது திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி நாங்கள் பாடியிருக்கிறோம். ஐயா, எங்கள் முக்கியமா மகிமைப்பட்ட மேலான கிருபைக்காக சோதனை வேத மலர்கள் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் நடத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலன் எங்களுக்குள்ளாக நீர் அழிந்த மேலான கிருபைக்காக சோதனை அந்த சத்திய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடப்படி எங்களுக்கு பலனை தருவீராகப்பா. உமது பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. உமது பிள்ளைகளை தொடர்ந்து வெற்றியின் பயணத்தை தொடரட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாகவே சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஒரு வசனம் பிரதி வசனமாக நீங்கள் மாறி வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்ந்ததில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறேன். பொய் பேசுகிறவர்களை அழித்து பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நெஞ்சில் அழைத்து எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செயல்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலே எழுதும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவார்களாக. யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, என் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொடு. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, நறுமையான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ 7ஆம் வசனம் சொன்னது போல நாங்களோ உமது கிருபையினால் ஆண்டவரே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே வைத்து பயபக்தியுடன் பணிந்து கொள்ளும்படியாய் இந்த 11வது மாதத்தின் கடைசி நாளிலே அழைத்து வந்த தயவுக்காய் நன்றி. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரை மகிமைப்படும் மகிமையான காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இடத்திலே 11வது மாதத்தின் கடைசி வாரத்திலே வந்திருக்கிற அருமை பிள்ளைகளாகிய உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை பாதுகாப்பாராக. செய்த நன்மைகள் இருக்குமையானால் நீங்கள் சபைக்கு முன்பாக சாட்சி சொல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். வானமும் பூமியும்
படைத்த என் தேவனே, வாக்கு மாறாத என் வல்லைய நேசரே, வாக்கு மாறாத என் வல்லைய நேசரே, தேவாதி தேவனே, தேவகுமாரனே, தேவாதி தேவனே, தேவகுமாரனே, உம் பொன்னடி சரணம் சரணமையா, மேசியாவே உமக்கு ஸ்தோத்திரமையா, சர்வ வல்லவரே உம் பாதம் பணிந்து போற்றி துதித்து நாங்கள் பாடிடுவோம், சர்வ வல்லவரே உம் பாதம் பணிந்து போற்றி துதித்து நாங்கள் பாடிடுவோம், மானிடரை மீட்க பாடியில் வந்தவரே, மானிடரை மீட்க பாடியில் வந்தவரே, ஐகாயங்கள் ஏற்று மகிமையில் சேர்ந்தவரே, ஐகாயங்கள் ஏற்று மகிமையில் சேர்ந்தவரே, தேவாதி தேவனே, தேவகுமாரனே, தேவாதி தேவனே, தேவகுமாரனே, கோடான கோடி ஸ்தோத்திரமையா உமக்கு, கோடான கோடி ஸ்தோத்திரமையா, சர்வ வல்லவரே உம் பாதம் பணிந்து போற்றி துதித்து நாங்கள் பாடிடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 11வது மாதத்தின் கடைசி வாரத்தில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற எங்களை நீ கண்ணோக்கி பார், ஏற்ற நல்ல வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு தார், இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிறைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும், நான் ஆசீர்வாதமா இருக்க வேணும், இப்படி எல்லாம் சில காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். ஆசீர்வாதம் சும்மா இருந்தா இயேசுநாதர் வானத்திலிருந்து கொட்டிடுவார்னு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைச்சு நிர்விஷமா இருக்கிறபடினா வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியல. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கடந்த வாரத்திலே நமக்கு எச்சரிப்பாய் சொன்ன வார்த்தை, நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் விழாமல் இருக்க நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் மிகப்பெரிய வெளியேறப்பட்ட ஆண்டவருடைய கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் எடுத்தவர்கள் சத்தமாக வாசியுங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, பாருங்க, இழந்து போகாதபடிக்கு நாம் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை இன்னைக்கு அநேகர் இழந்து போயிருக்கிறார்கள். கிருபை என்பது என்ன? தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அளவிட முடியாத இரக்கம், தயவு, இதுதான் கிருபை. பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது, வாசித்து பாருங்களேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அக்கிரமங்களில்
மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட அவர் என்ன பண்ணினாரா? உயிர்ப்பித்தார். அப்படி அதனால கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, கிருபை என்பது அக்கிரமங்களில் கிடந்து பாவத்திலே மரித்து ஒன்றும் இல்லாமல் போகும்படியா இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாய், தன்னுடைய உயிர்த்தலின் மூலமாய், தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் நம்மை உயிர்ப்பித்து கிருபையினாலே நம்ம என்ன பண்ணிட்டாரா? ரட்சித்திருக்கிறார். கிருபையினால ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது என்ன? பழைய மனிதனை களைந்து போட்டுவிட்டு புதிய மனிதனாய் நாம் புதிய மனிதனை தரித்துக் கொள்வதுதான் ரட்சிப்பு. நான் சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, ஐயா என் மூலமா தான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, நான் அவங்களை வழி நடத்தலாம், அவங்களாம் ஒண்ணு இல்லாம போயிருப்பாங்க. இது ஒருவேளை நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லலாம். கர்த்தர் யார், அவருடைய குணாதிசயம் என்ன, அவரை ஏற்றுக்கொண்டால் எவைகளில் இருந்தாலும் நமக்கு விடுதலை என்பதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் ரட்சிப்பு யார் கொடுக்கிறது தெரியுமா? கர்த்தருடையது. வேதம் சொல்லுகிற ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ரட்சிப்பு அவர் எதனால? தன்னுடைய கிருபையினாலே, தன்னுடைய தயவினாலே, தன்னுடைய இரக்கத்தினாலே. எங்கேயோ இருந்து பிறந்து வளர்ந்த நாம், எங்கேயோ பாவத்திலே அடிமையாய் கிடந்த நம்மை மரித்து விடாதபடிக்கு தன்னுடைய கிருபை தயவுள்ள கரத்தினால் நம்மை தொட்டு அவர் என்ன பண்ணினார்? ரட்சித்திருக்கிறார். அதுவேதான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பை ஒவ்வொருவனும் இழந்து தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அநேக ஆண்டவருடைய கிருபையை இழந்து போயிருக்கிறார்கள். சிலர் சொல்லுவாங்க, ஐயா ஆதியிலே ஆண்டவர் எனக்கு ஜெபிக்க கிருபை தந்திருந்தார், நான் ஜெபித்தால் வியாதிகள் மறையும், பேய்கள் அலறி ஓடும், இப்படியாய் கிருபையை தந்திருந்தார். ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது? இந்த கிருபையை இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணினார்கள்? அசால்ட்டாக நிருசாரமாய் எண்ணுகிறபடியினால் அந்த கிருபையை இழந்திருக்கிறார்கள். இந்த கிருபையை இழக்கிறதுனால அவருடைய வாழ்க்கையிலே பரிதாபமான காரியங்கள் நடைபெறுகிறது, மோசமான காரியங்கள் நடைபெறுகிறது. உதாரணமாக ஒரு மனிதனை கொடுத்து உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். சிம்சோனை குறித்து நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த சிம்சோனுடைய தகப்பனுடைய பெயர் மனோபா. அந்த மனோபாவும் தாயும் அந்த குழந்தையாகிய சிம்சோன் அவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது அவன் நசரேய விரதம் பெற்றவனாக கர்த்தருடைய கிருபையினாலே சூழப்பட்டு அவன் தேவ ஆவியினாலே நிரம்பி வளர்ச்சி அடைந்து அவன் வெளிப்பட்ட ஒரு மனிதன். தேவனுடைய கிருபை அவனை சூழ்ந்திருந்தது. அல்லேலூயா. அவன் பாருங்க, பிறந்தான், கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்திருந்தது. அவன் வாலிபனானான், கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. அவன் மேல் கர்த்தருடைய கிருபை இருந்தபடியினால் சிம்சோனை யாரும் என்ன செய்ய முடியவில்லை? எதிர்த்து நிற்க முடியவில்லை. கிருபையுள்ள தேவன், அந்த கிருபாகரன், கிருபையின் சொருவி ஆகிய தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் கிருபையின் அபிஷேகம் அந்த சிம்சோனுக்குள் காணப்பட்டது. அவன் கிருபையினால் நிறைந்திருந்தான். ஒரு சமயம் திடீரென்று சத்துருக்கள் சூழ்ந்து விட்டார்கள். அப்பொழுது இதோ சிம்சோன், சத்துருக்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது அவன் ஒரு வீட்டில் இருந்தான். அவன் என்ன செய்ய வெளியே வரும் பொழுது அந்த வீட்டின் நிலை கால்களை எல்லாம் பெயர்த்து கொண்டு வெளியே வருகிறான். கிருபை அவனோடு இருந்தது. கிருபையில் அவன் பெருகி இருந்தான். தேவனுடைய கிருபையை அவன் ஜாக்கிரதையை காத்துக் கொண்டான். கிருபையில் வளர்ந்து கொண்டே இருந்தான். இப்படியுமாய் ஒரு நாள் மறுபடியுமாய் 1000க்கு மேற்பட்ட சத்துருக்கள் அவனை சூழ்ந்து விட்டார்கள். ஒரே ஒரு சிம்சோன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் கையிலே ஆயுதம் இல்லை, ஆனால்
அவனை சூழ்ந்திருக்கிற அத்தனை பேருடைய கையிலும் என்ன இருக்கிறது? பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கிறது. இனி ஒரு நொடி பொழுதிலே இந்த சிம்சோனை வெட்டி வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தார்கள் அத்தனை பேரும். ஆனால் சிம்சோன் கையில் ஆயுதம் இல்லை. ஆனா என்ன இருந்துச்சு தெரியுமா? தேவனுடைய கிருபை இருந்தது. கரங்களை தட்டி ஒரு அறிவியல சொல்லுங்க, தேவனுடைய கிருபை. உடனே அந்த கிருபையானது கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. பார்த்தால் பக்கத்தில் ஒரு கழுதை நின்று கொண்டிருந்தது. தன் கையை நீட்டி அந்த கழுதையின் தாடை எலும்பை பிடித்து உருவினான். முடியுமா? ஒரு எலும்பை உருவ முடியுமா? அவன் உருவினான். தேவனுடைய கிருபை அவனோடு இருந்தது. அது ஒரே ஒரு அந்த எலும்பினால் 1000 பேர்களை கொன்று போட்டான். அல்லேலூயா! தேவ பிள்ளையே, தேவனுடைய கிருபை உண்மையில் இருக்குமேயானால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவனுடைய கிருபை, அளவிட முடியாத கிருபை உன்னை சூழ்ந்திருக்குமே ஆனால், உன்னை எந்த ஒரு சத்துருக்களும் நெருங்கி வர முடியாது. பஸ்பமாக மாறி விடுவார்கள், தவிடுபடியாகி விடுவார்கள். கிருபையின் கல்லாகி இருக்கும் பொழுது இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவார். இந்த கிருபையின் கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுக்கப்படுவார், நசுக்கப்படுவார். அதே சிம்சோன் காலங்கள் கடந்தது. ஒரு நாள் வந்த பொழுது அவனுக்கு தெரியும், தான் தவறான இடத்திற்கு போகிறேன் என்பது தெரியும். தெரிந்து தவறு செய்கிறவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். இதை உணர்ந்தவன் தான் சிம்சோன். ஆனால் நிர்விசாரம் பெற்ற கிருபையை அலட்சியம் பண்ணினான். பெற்ற கிருபை அப்படியே இருக்கும் என்று நினைத்து விட்டான். இப்பொழுது தெளிலாளின் மடியிலே படுத்து கிடக்கிறான். தெளிலால் யார்? பாவத்திலே கிடக்கிறவள். அந்த பாவத்திற்கு அடிமையாகி விட்டான். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். படுத்து கிடக்கிறான். கிருபையை அவன் என்ன செய்கிறான்? இழந்ததை அவன் உணரவில்லை. கிருபை தன்னை விட்டு எடுபட்டதை உணரவில்லை. தெளிலால் சத்தம் இடுகிறார், சிம்சோனே, இதோ பகைஞர் உன்மேல் வந்து விட்டார்கள், சத்துருக்கள் வந்து விட்டார்கள். இவன் முன்போல் மறுபடியும் நான் எந்திரிச்சு என்ன செய்வேன்? நான் போவேன். எந்திரிச்சு பார்க்கலாம், முடியல, எந்திரிக்க முடியல. ஏன் முடியல? கிருபை அவனை விட்டு விலகி விட்டது. கிருபாகரனாகிய தேவனாய கர்த்தருடைய அபிஷேகம் அவனை விட்டு விலகிறது. அந்த பரிதாபம். ஒரு நாயை விட கேவலமாக அவனை என்ன பண்ணுகிறார்கள்? விலங்கிட்டு கொண்டு போய் 2 கண்களில் பிடுங்குகிறார்கள். அந்த பரிதாபம். அவன் மடிந்து போகிறான். கிருபையை அலட்சியம் பண்ணுகிறவர்களுக்கு இதுதான் முடிவு. தேவஜனமே, இந்த கிருபையின் தேவன் உங்களோடு கூட இருந்தால், கிருபையை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் இதை எச்சரிப்போடு கூட நீங்கள் காத்துக் கொள்வீர்களேயானால், இந்த கிருபையை இழந்து விடாதபடி நீங்கள் ஜாக்கிரதையா காப்பீர்களேயானால், உங்களை ஒருவராலும் எதிர்த்து நிற்கவே முடியாது. அல்லேலூயா! சிம்சோனை அந்த கிருபை காத்தது. ஆனால் கிருபை அவன் இழந்த பொழுதோ அவனால் யாரை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அநேகருடைய வாழ்க்கை அதுதான். பெற்ற ரட்சிப்பை, கிருபையா கொடுத்த ரட்சிப்பை இழந்து போகிறார்கள். சாதாரணமான கேவலம் ஒரு துணிக்காக, கேவலம் ஒரு நேர சாப்பாட்டுக்காக, கேவலம் ஒரு நேர உடைக்காக ஆண்டவரை மறுதலித்து பெற்ற கிருபையை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள் தேவ ஜனங்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்ட கிருபையை நீ இழந்து விடாதே. இழந்து விட்டால் நான் உன்னோடு இருக்க முடியாது, உன்னை பலப்படுத்த முடியாது. நீ பலவீனனாய் மாறி விடுவாய். பரிதாபமான ஒரு முடிவு உனக்கு வந்துவிடும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இரண்டாவதாக ஒரு மனிதனை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவனுடைய பெயர் சவுல். சவுல் என்ற ராஜா தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை தேடிக்கொண்டு போகிறவனை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய கிருபையினால் அவனை என்ன பண்ணுகிறார்? அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக உயர்த்துகிறார். கிருபை அவனோடு கூட இருந்தது. தேவ ஆவியானவரை என்ன செய்தார்? முடிசூட்டி இருந்தார். கிருபையினால் முடிசூட்டி இருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த கிருபையை அவன் என்ன பண்ணினான்? அலட்சியம் பண்ணினான். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை.
கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அந்த சவுல் ராஜா எதிர்த்து நின்றான். நடந்தது என்ன? கேவலம் யுத்த களத்திலே ஒரு சாதாரணமான ஒரு நாயை போல அடிபட்டு அவன் மாண்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிருபை அவனை விட்டு எடுபட்டதுனால இந்த முடிவு அவனுக்கு வந்தது. அநேக பிள்ளைகள் அமிதமாய் தன்னுடைய ஆசீர்வாதத்தை, கிருபையை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். கிருபை நம்மளை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா தேவனே, ஆண்டவரே நம்மளை விட்டு வெளியே போனதாக அர்த்தம். அந்த பரிதாபமான ஒரு முடிவு வந்துவிடும். ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலதான் நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டு 11வது மாதத்தின் கடைசி வாரத்துல இங்க வந்து உட்கார்ந்து எத்தனை பேர் ஆண்டவர் ரட்சித்தார்? அவர்களெல்லாம் எங்கே? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கே? ஜாக்கிரதையாக இருங்கள். வேதம் எச்சரிக்கிறது, காலம் கடைசியா இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ரஷ்யாவில் கேள்விப்பட்டீங்களா? மறுபடியும் கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. அது இங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. தப்பித்துக் கொள்ள வேண்டும். வரப்போகிற அழிவிலிருந்து வேதம் சொல்லுகிறது, வரப்போகிற ஜல பிரவாக அழிவிலிருந்து நோவாவும் நோவாவுடைய பிள்ளைகளும் காக்கப்படுவதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு, நோவா பிள்ளைகளுக்கு என்ன கிடைச்சதுங்க? கிருபை கிடைச்சது. கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க. கிருபையின் தேவன் அவர்களை காத்தார். நீங்களும் பிள்ளைகளுக்கு காக்கப்பட வேண்டியவையானால் கிருபையை இழந்து விடக்கூடாது. கிருபையினால் முடிசூட்டும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். அதான் சொல்லுது, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 8வது வசனத்தை வாசிங்க. அந்த எபேசியர் 2:8 வாசிங்க பார்ப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இரக்கம், தயவு. என்னால் உண்டானதல்ல, உங்களால் உண்டானதல்ல. யாரால ரட்சிக்கப்பட்ட? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது தேவனுடைய ஈவையா? இதை நாம் இழந்து போக கூடாது. அப்படியான கிருபை என்பது என்ன? தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தினதே அதுதான் கிருபை. அந்த கிருபையினாலே நாம் இன்றைக்கு முடிசூட்டப்பட்டோம். அப்ப யாருக்கு ஆண்டவர் இந்த கிருபையை அளவில்லாமல் தருகிறார்? யாருக்கு இந்த கிருபையை தருகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தையும், யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் எடுத்து வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் இகழ்வார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்றாரா? கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்வார். லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆலயத்துக்கு வாங்க. எல்லாரும் வர்றாங்களா பாஸ்டர்? ஏன் நீ வந்தா என்ன? இல்ல இந்த கொரோனா நீ வீட்டில் இருக்கிறவருக்கு என்னைக்கா ஒரு நாள் வரும். கொரோனா என்ன வந்துருமோ? ஊரெல்லாம் சுத்திட்டு வரோம். அப்பதான் நமக்கு கொரோனா வராதான்? ஆலயத்துல வந்து 1/2 மணி நேரம் இருந்து ஜெபம் பண்ண கொரோனா வந்துருமா? என்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இகழ்வோரே, கர்த்தரை இகழ்வோரே அவர் என்ன பண்ணுவார்? இகழ்வார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்னை முடிசூட்டி இந்த 11 மாசம் என்னை கண்மணி போல பாதுகாத்தீரே அப்பா என்று தாழ்மையோடு தேவ சமூகத்தில் வந்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் தம்முடைய கிருபையினால் முடிசூட்டி அவர்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசித்தோம் இல்லையா? 5ஆம் சங்கீதத்துல 7வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. 7வது வசனம். நானும் பாருங்க, நானும் அப்படின்னா ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து. இப்ப நம்ம எங்க பிரவேசித்துக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு என்ன நாள்? செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற? நீ ஒரு ஆலயத்திற்கு போகக்கூடிய பிள்ளையா இருந்தா ஓடி போயிரு ஆலயத்திற்கு. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக
பயபக்தியுடன் உண்மை நான் என்ன பண்ணுவேன்? பணிந்து கொள்ளுவேன், பணிந்து கொள்ளுவேன். ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எங்க பணிந்து கொண்டு இருக்கிறோம்? எதை பண்ணி கொண்டு இருக்கிறோம்? அதை கொடுக்கிறோம், இதை கூட ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நீ மனிதனை தேடி போகிற வரைக்கும் உன் வாழ்க்கையிலே கிருபையின் தேவன் இராதபடி உனக்கு உயர்வு கிடைக்காது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனை தேடி போகாத கிருபையின் தேவனை தேடி வரும் பொழுது கிருபையினால் உன்னை முடிசூட்டி உன்னை என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் யாருக்கு கிருபை அளிக்கிறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு. யாக்கோபு 4:6 வாசிங்க. அவர் குறைவான கிருபையை அளிக்கிறாரே அப்படின்னு சொல்லல, அதிகமான கிருபை அப்படின்னா அதிகமான இரக்கம் தயவுள்ளவராக இருக்கிறாரே. வாசிங்க. ஆதலால் தேவன் யாருக்கு? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாழ்மை இருக்கா இன்னைக்கு நம்ம கிட்ட? தாழ்மை வேணும். கர்த்தருக்கு முன்பாய் நாம் பெருமைப்படக்கூடாது. தாவீதோடு கூட கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு. அவன் சாகிற வரைக்கும் இருந்துச்சு. அவன் இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் இருந்துச்சு. எத்தனை பேர் அது ஆமென்னு சொல்றீங்க? ஏன் தெரியுமா? அந்த கிருபைக்காக அவன் ஒவ்வொரு தினமும் என்ன பண்ணினான்? அவன் அழுது ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் கிருபையுள்ள தேவனை இறுக பிடித்து கொண்டான். அந்த கிருபையுள்ள தேவனுக்கு முன்பாக அவன் சொல்லுகிறான், ஆடுகளுக்கு பின்பாக ஒன்றுக்கு உதவாமல் அலைந்து கொண்டிருந்த இந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்ததற்கு இந்த ஈசாயின் குமாரனாகிய இந்த தாவீது எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்துகிறான். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்றாருங்க? கிருபை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. என்னுடைய பராக்கிரமத்தினால் இந்த ராஜ பதவி எனக்கு கிடைத்தது என்று சொன்ன சவுலோ கிருபையை இழந்து போனான். அந்த சிம்சோனோ கிருபையை இழந்து போனான். தாவீதோ அந்த கிருபையை தக்க வைத்துக் கொண்டான். அல்லேலூயா. முதிர் வயது வரைக்கும் மாறாத கிருபையினால் அவன் முடிசூட்டப்பட்டிருந்து பூரண ஆயுசுள்ளவனாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த கிருபையுள்ள தேவனை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. பெருமை வேண்டாம். ஐயோ, என்னுடைய பராக்கிரமத்தினால் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த வீடை கட்டினேன் சொல்லாத. கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் உனக்கு இந்த வீட்டை கொடுத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த காரை கொடுத்திருக்கிறாரு, இந்த பைக்கை கொடுத்திருக்கிறாரு, இந்த தொழில் வியாபாரத்தை கொடுத்திருக்கிறாரு, வேலை கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய முயற்சினால் அல்ல, என் ஆண்டவர் இதை கொடுப்பதற்கு நான் பெற்றுக்கொள்வதற்கு சற்றே என்ன இல்லை இல்லையே அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் உயர்வான கிருபையை தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எதை குறித்து பெருமை பாராட்டாதீர்கள். கொடுத்த ஆண்டவரை குறித்து மாத்திரம் பெருமை பாராட்டுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். ஒரு மனிதன் பெருமை உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் அப்பமே அவன் ராஜபார்த்த பிடுங்கி எரிஞ்சிட்டார். வாசித்து பாருங்கள். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தானியேலின் புத்தகம் 4:29. 12 மாதம் சென்ற பின்பு 12 மாதங்கள் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், பாருங்க எப்படி பாருங்க, இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின. பாருங்க, ராஜ்யத்திற்கு அரண்மனையாய் கட்டின நான் கட்டினா நானும் வந்துட்டுனாலே என்ன வந்துருச்சு? பெருமை. நான் இல்லைன்னா அவ்வளவுதான் நீ, நான் இல்லைன்னா அவ்வளவுதான் நீ. அந்த பேச்செல்லாம் ஆண்டவர்கிட்ட எடுபடி ஆகாது. அப்பா அப்படிப்பட்டு ஏமாந்தெல்லாம் போக மாட்டாரு. நான் கட்டின பாபிலோன் மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னா அந்த நேரமே பெருமையுள்ள அவனுக்கு கர்த்தர் நிறுத்தி நிற்க ஆரம்பித்தார். என்ன நடந்துச்சு? வாசிங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது, இந்த வார்த்தையானது ராஜாவுடைய வாயில் இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. வானத்திலிருந்து கிருபையுள்ள தேவனுடைய சத்தம் கேட்கிறது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, என்ன சத்தம்?
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு, ராஜபாரம் இப்பமே உன்னை விட்டு நீங்கிட்டு, மனுஷன் என்று தள்ளப்படுவாய். நீ இந்த மனுஷர்கள் இல்லாததில் தள்ளப்படுவாய். வெளி மிருகங்களோட சஞ்சரிப்பாய். வெளியிலே மிருகங்களோடு கூட நீ சஞ்சரிப்பாய். ஆடுகளை போல் புல்லை மேய்வாய். எது? ஆடுகளை போல நீ என்ன பண்ணுவ? ஆடுகளை போல நீ புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆமென் ஆளுகை செய்து ஆமென் நமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும். நீ அறிந்து கொள்ள மட்டும். 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று. ஆமென். 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. ஆமென். கீழே வாசிப்போம். அந்நேரமே வார்த்தை நேபுகாத்நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. விலகிட்டு மனுஷனிடத்திலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளை போல் புல்லை மேய்ந்தான். என்னத்தை போல புண்ண பேசானா? மாடு போல என்ன பண்ணானா? புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகுடைய இறகுகளை போலவும். என்னது? கழுகுகளை போல சிறகு. அப்படின்னா என்ன? சடை பிடிச்சிட்டியா? சடை பிடிச்சிடு. எப்படி இருந்துச்சா? கழுகுகள் போல சிறகுனா என்ன? ஒன்னோட ஒண்ணு என்ன ஆயிடுது? ஒட்டிருச்சு. என்ன உடம்படி பரிதாபம் தெரியுமா? அப்படியே இருந்தது. அடுத்து வாசிப்போம். அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போலவும். எப்படியா? பட்சிகளுடைய நகங்களை போலவும் வளரும் மட்டும் அவனுடைய சரீரம் பனியிலே நனைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நின்றார். இவன் சொல்லி இருக்கணும், ஐயா இந்த அற்ப புழுவாகிய இந்த நேபுகாத்நேச்சாருக்கு இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கொடுத்துட்டீங்களா அப்பா, இதை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதியே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது நல்லது, உயர்வை கொடுத்திருக்கிறார். இப்ப கிருபை விலகிடுச்சு. இவன் எங்க போயிட்டான்? இப்ப மாட்டை போல புல்லு மேய்கிறான், புத்தி வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டது, அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான். 7 காலங்கள் கடந்த பின்பு மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த ராஜ்யத்தில் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க தேவ பிள்ளையே. அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 3:12 வாசிங்க. எரேமியா 3:12 வாசிப்போம். எடுத்தவர்கள் வாசிப்போம். 3:12 நீ போய் வட திசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், ஆமென், திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லை, நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சீர்கட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஓ ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்து கிருபையை இழந்திருக்கிற தேவ பிள்ளையே, யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த 11வது மாதத்திலே கடைசி வாரத்திலே சொல்றார், நீ மறுபடியும் திரும்ப தேவனுடைய பக்கத்துல. நீ வரும்பொழுது இழந்து போன அந்த ரட்சிப்பை, அந்த கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கிருபையுள்ள தேவன் சொல்லுகிறார். அவர் என்ன அழகா சொல்றார் பாருங்க. வாசிப்போம். ஏசாயா 54:8 வாசிங்க. அங்க ஒரு இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போம். 54:8. ஆமென். என்னுடைய முகத்தை நீ செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாக, நீ விலகினது நிமித்தமாக, நீ செய்த பாவத்தின் நிமித்தமாக என்னுடைய முகத்தை இமைப்பொழுது உன்னை விட்டு நான் என்ன பண்ணேன்? மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையிடம் உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? இறங்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. திரும்பும் பொழுது ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த வருஷத்துல நீ எத்தனை தடவை ஆலயத்துக்கு வந்திருப்ப? கிருபையின் தேவனே எத்தனை முறை தேவாலயத்தில் வந்து நீ ஆராதித்திருப்பாய். அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே உணர்ந்து நீ திரும்பாவிட்டால் கிருபையை இழந்து விடுவாய். ஆண்டவர் சொல்லுவார், நீ திரும்பி வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு நான் என்ன செய்வேன்? இரக்கம் பாராட்டுவேன். அல்லேலூயா. இன்னும் நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை, கிருபையின் தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகாரத்தின் வல்லமைகள் அழியும். கிருபையின் தேவன் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய தொழில் வியாபாரங்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற தீய சக்திகளை கர்த்தர் முறியடிப்பார். கிருபையின் தேவன் நம்மோடு இருந்தால் ஒரு வழியாய் வருகிற சத்துரு எத்தனை வழியா ஓடுவான்? 7 வழியா ஓடிடுவான்.
கிருபையின் தேவன் நம்மோடு கூட இருந்தால் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய தலையணைய அபிஷேகம் பண்ணுவார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வெளியே செய்வார். ஆமென் சொல்லுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 54 ஏசாயா 10 இருந்து வாசிங்க. அந்த மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகனே மகளே, கிருபையை இழந்து பரிதாபமாய் நிற்கிறாயே, நீ வரமாட்டாயா என்று மனதுருகி உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மலைகள் பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. சமாதானம் ஏன் இல்ல? கிருபை இல்ல. கிருபையை இழந்துட்டோம், கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்துட்டோம், ரட்சிப்பை இழந்துட்டோம், ரட்சிப்பை இழந்துட்டோம், சமாதானம் இல்ல. அவர் சொல்றா, என் சமாதானத்தின் உடன்படிக்கையை என்ன பண்ணுவேன்? நிலைப்படுத்துவேன். உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு கீழே வாசித்து பாருங்க வசனத்தை. சிறுமைப்பட்டவளே, பாருங்க அழகா சொல்றாரு. கிருபையை இழந்து ஒருவேளை ஐயோ இனி இந்த கிருபை எனக்கு கிடைக்காதான்னு ஏங்கிக் கொண்டிருக்கிற சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றினால் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ ஆண்டவர் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்து சொல்றாரு, மறுபடி நான் உன் கல்லுகளை பிரகாசி, மறுபடியும் ஒரு புதிய வாழ்வை, இழந்து போன கிருபையை உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை எப்படி பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களாகவும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னுடைய பிள்ளையுடைய சமாதானம், உன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம், பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கை அது எப்படி இருக்குமா? சமாதானமா இருக்கும். ஆண்டவர் சொல்ல, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். நீதினால் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு என்னால இனி கொடுமை உனக்கிட்ட வராது. ஏன் தெரியுமா? என்னுடைய கிருபை உன்னிடத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த கொடுமை உன் பக்கத்துல வராது, அந்த வேதனை உன்னை வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிப்போம். நீ பயம் இல்லாமல் இருப்பாய், நீ திகிலுக்கு தூரமாவாய். என்னது? அது உன்னை அணுகுவதில்லை. நீயோ பாருங்க, உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. உனக்கு விரோதமாக எவர்கள் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எதற்காக தெரியுமா? உன் காலடியிலே விழுந்து மன்னிப்பு கேட்கும்படியாக, மன்னிப்பு கேட்கும்படியாக. தேவ பிள்ளையே, அது கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ நான் அந்த கொல்லனையும் சிருஷ்டித்தே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காலை போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய வாய். இதை சொல்லிட்டு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரம் தெரியுமா? கிருபையை அலட்சியம் பண்ணாத பிள்ளைகளுக்கு, கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு. கிருபையை அலட்சியம் பண்ணாது. கிருபை எதை குறிக்கிறது? ரட்சிப்பை குறிக்கிறது, ரட்சிப்பை குறிக்கிறது. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குது? புதிதாக இருக்கிறது. நாம் நிற்பது நிர்மலமாகாது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை.
நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் இந்த கிருபையை இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கு கிருபைக்கு காத்திருக்கிறீங்க? இங்க நிறைய பேருக்கு அந்த கிருபையெல்லாம் வேண்டாயா, கிருபையே வேண்டாம். நிறைய பேர் இன்றைக்கு அழிந்து போகிற உலக பொருளுக்காக தான் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அலைந்து கொண்டிருக்க சில ஓநாய்கள்லாம் வரும் உங்க கூட்டத்துக்குள்ள. நீங்க அப்படிப்பட்ட ஆட்களா போயிட்டீங்கன்னா கிருபை இழந்துருவீங்க. உங்க வசனம் தான் போதிக்கப்படும். உங்க வசனம் தான் உங்களுக்கு எதை இழக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய வழியை தான் இங்க போதிக்கப்படும். நான் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தில் பெரிய பணக்காரங்களா ஆக முடியாது. சில போறான் உள்ள போறான், சில சபைக்காரன் உள்ள போறான், சில சபைக்காரன் உள்ள போறான். அதுல முக்கியமா கிறிஸ்துவின் சபை. இந்த செய்தி எவன் கேட்டாலும் சரி என்கிட்ட வந்து நேரடியாக பேசு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளிடத்துல போறோம். இந்த சபையில நீ இருக்கிற வரைக்கும் தரித்திரமா தான் இருப்ப. என் சபைக்கு வந்துட்டேன்னா உன்னை பணக்காரன் ஆக்கி விடுறேன். கொள்ளையடிச்சா பணக்காரன் ஆக்கி விடுவான். வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் கொடுத்து ஒருவன் பணக்காரனாக முடியாது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். அதனால நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், 5000 ரூபாயில ஒரு குடும்பத்தை நடத்த தெரியாத யாரா இருந்தாலும் சரி 50,000 நடத்தவே முடியாது. ஆமாவா இல்லையா? கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை வாய்க்க செய்கிறவர். உழைத்து வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன்னுடைய ஆண்டுடைய கிருபையினாலே முடிசூட்டப்பட்டிருந்தான். தேவனுக்கு பயந்து நடந்தான். அவன் சோம்பேறியா இல்லாதபடி அவன் அந்த தேசத்திலே அவன் விதைத்தான், உழைத்தான், சம்பாதித்தான். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் கொடுத்தார் ஆண்டவர். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா ஐஸ்வர்யவானான் என்று தான் வேதம் சொல்வதை தவிர அவங்க அப்பா கொடுத்தாரு, அவங்க அம்மா கொடுத்தாரு, இன்னும் ஒருத்தர் கொடுத்தாரு, அதனால அவன் பணக்காரன் ஆனான் வேதத்தில் சொல்லப்படல. ஹலோ, ஏமாந்து போகாதீர்கள். பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெறுகிற தேவ ஜனமே, கடைசி நாட்களில் இருக்கிறோம். கிருபை இருந்தால் உங்களுக்கு எல்லாம் உங்களை தேடி வந்துடும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கிருபை, ஜெபிக்கிற கிருபையை இழந்துடாதீங்க. வேதம் வாசிக்கிற கிருபையை இழந்துடாதீங்க. கர்த்தரை ஆராதிக்கிற கிருபையை இழந்துடாதீங்க. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சொல்லுகிறேன், அந்த கிருபையை இழந்து விடாதபடி நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. சில ஓநாயெல்லாம் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்குது? பசு போல போர்த்தி கொண்டு திருச்சபைகளுக்குள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள் நுழைந்து கொண்டு இருக்கிறார். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த வீட்டில் ஆம்பளை இல்லைன்னா நைசா உள்ள போவானுங்களாம். வேதத்துல நான் சொல்றேன், அந்த வாசனத்தை காட்டுறேன். போய் அப்படி உனக்கு அது வேணுமா இது வேணுமா நான் தரேன், நீ வந்தனா உன்னை பணக்காரன் ஆக்கிடுவேன். எப்படி பணக்காரன் ஆக்குவேன்? எத்தனை பேர் உன்னால பணக்காரன் ஆக்க முடியும்? கள்ள உபதேசங்கள் கிருபையை இழக்க செய்கிறது. கள்ள போதனைகள் கிருபையை இழக்க செய்கிறது. நீங்கள் கிருபையை பெற்றுக் கொள்வீர்களே, ஆனால் உங்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, உழைச்சா ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமாவா இல்லையா? 10 ரூபாய் சம்பாதிச்சா அதுல எத்தனை பண்ணணும்? ஒரு 5 ரூபாயாவது என்ன செய்யணும்? கொஞ்சம் சொல்லுங்க. 5 ரூபாயாவது என்ன இப்படி பாக்குறீங்க? செலவு பண்ணுமா? மெச்சம் பண்ணி பாருங்க. சீக்கிரமா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்க பணக்காரங்கள் ஆகிட முடியாது. நான் ஒரு 10,000 ரூபாய் ஒரு தடவை உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்க பணக்காரங்க எத்தனை பேர் கொடுக்க முடியும்? நீங்கள் உழைக்கும் பொழுது கைகளில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து விட்டு நாம் உழைத்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? நமக்கு செலவு போக மீதம் உள்ளதை வைக்கணும். அது அனாவசிய செலவு பண்ணினால் நம்ம வீட்டில் என்ன இருக்கும்? தரித்திரம் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லா ஜந்துக்களை காட்டில் எறும்பு மிக சிறிய ஒரு என்ன செய்கிறது? ஒரு ஜந்து. அதுகிட்ட போய் நீ கற்றுக்கொள். அது கோடை காலத்துல என்ன பண்ணுது? சேர்த்து வைக்குது. மாரி காலத்துல சேர்த்து வைக்குது. எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியலையே. பண்ண முடியாம போயிட்டு அவன் கொடுத்தா இவன் கொடுத்தா இவன் கொடுத்தா நான் பெரிய ஆளாயிக்கணும் ஒருத்தர் கொடுத்து போக முடியாது. கிருபை இருந்தால் என் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கிருபையை இழந்து விடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனம் சொல்லுகிறது, என்ன செய்ய? தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணும், அவ்விதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கிருபை இருந்தால் மாத்திரமே நம்ம எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுவோம். அப்போ பாருங்க, யோசேப்பினிடத்துல கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு. பார்வோன் தானாகவே அவனை உயர்த்தி விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பினிடத்துல கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு. அந்த கிருபை தான் அங்க என்ன செய்தது? அங்க எகிப்து தேசத்துல யாரை உயர்த்தினது? யோசேப்பு உயர்த்தினது.
தாவீதை உயர்த்தினது, தானியேலை உயர்த்தினது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தினது, எஸ்தர் ராஜாத்தி உயர்த்தினது, ரூத்தை உயர்த்தினது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் என்னையும் இந்த கிருபை தான் உயர்த்து. இந்த கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இழந்து போயிடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி நாம் எழுந்து நிற்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஆண்டவரே, இந்த கிருபையினால என்னை நிரப்பும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கிருபை 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 கிருபை, இப்படி கிருபையினால் என்னை நிரப்பும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கிருபை, உம்முடைய கிருபையை என் மேல் ஊற்றும், என் பிள்ளைகள் மேல் ஊற்றும், என் குடும்பத்தின் மேல் ஊற்றும் ஆண்டவரே, என்னுடைய வியாபாரத்தின் மேல் ஊற்றும், என்னுடைய வேலையின் மேல் ஊற்றும், என் மேல் உம்முடைய கிருபையை ஊற்றும், என் குடும்பத்தின் மேல் ஊற்றும் ஆண்டவரே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கரங்களை தட்டி பாடலாமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே, எல்லாம் சேர்ந்து பாடலாமா? மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. கிருபையே glory, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிற கிருபையே. பாடலாமா? ஆமென் ஆமென். உடைக்கப்பட்ட என்னை உருவாக்கின கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபையே. பாருமா, கரங்களை தட்டுமா? சோர்ந்து போன என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. கிருபையே. அல்லேலூயா. கிருபையே கிருபையே இயேசப்பா. மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. glory to God. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நாம் முடிசூட்டப்பட்டு இந்த இடத்தில் இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி இன்றைக்கு நாம் காணிக்கைகளாக, தசமபாகங்களாக கர்த்தருடைய சமூகத்தில் படைக்க இருக்கிறோம். ஆகவே நம் கரங்களில் எல்லாரும் காணிக்கைகளை தசமாக எடுத்துக் கொள்வோம். இந்த காணிக்கைகளுக்காக பாஸ்டர்கள் ஜெபிப்பார்கள். அது பின்பு ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் காணிக்கைகளை படைத்து நாம் ஜெபித்து கடந்து போவோமாக. சிபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள நல்ல நாளிலும் உடைய நாமத்தை கனப்படுத்தும்படிக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தன்மையான நாளிலும் மத பிள்ளைகள் படைக்கப்படுகிற அன்பை காணிக்கை ஒவ்வொன்றையும்
தேவனாய் கர்த்தருடைய கரத்திலே வாங்கி ஆசீர்வதித்து பல மடங்கு உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து உமது பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்கி ஆசீர்வாதத்தின் கனியினால் உமது பிள்ளைகளை போஷித்து நீ நடத்தி செல்லும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அப்படியே செய்யப்போற மிலான கிருபைக்காக சோத்திர. விசேஷமாக வேதம் அழகாக சொல்லுகிறது, நீ ஆண்டவரை செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அந்தபடியே நாங்கள் ஆண்டவரை சமூகத்தில் காணிக்கை படைக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரை கர்த்தாவே துதிக்கிற இந்த சிறிய எதை செய்தீர்களோ அது எனக்கு என்று சொன்னீங்க. கர்த்தருடைய உன்னதமான வேதவாக்கிய நிமித்தம் அந்த பிள்ளைகள் படைக்கிற மகிழ்ச்சியின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே அளவில்லாமல் பொழிந்தருளும்படிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீ ஆசீர்வதிங்க. உங்களுடைய பயணத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய பயணம் வெற்றியின் பயணமாய் தொடரட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நான் நிற்பது மூலமாகாததும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது மூலமாகாததும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. மாலையில் இருவதோ கர்த்தரை துதிப்பதோ, மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. மாலையில் இருவதோ கர்த்தரை துதிப்பதோ, மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கில் வரத்திலோ தொலைதூர பயணத்திலோ, போக்கில் வரத்திலோ தொலைதூர பயணத்திலோ, பாதம் கல்லிலே இடராம காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராம காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எழுந்திட நின்றாலோ, சூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எழுந்திட நின்றாலோ, சூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழி நடுவினிலோ சீரிட புயலினிலோ, ஆழி நடுவினிலோ சீரிட புயலினிலோ, நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மோல் ஆகாதது கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி பலப்படுத்த போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் செய்கிற வேலை, தொழில், விவசாயங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய கிருபையினாலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து மேன்மைப்படுத்த போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கிருபைகளை ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருமணம் முடிந்து பல வருடங்களாய் குழந்தை இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த 2 வீலர் 4 வீலர் பிரயாணம் பண்ணும் பொழுது பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்கை செய்ய போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேசத்தை ஆட்கொண்டு இருக்கிற கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தை மக்களுக்கு அகன்று போக முடியாத கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். குமாரன் நாம் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். தேற்றவாளராகிய பரிசுத்த அவரை கரங்களை தட்டி உற்சாகமாக கடைசி பற்றி ஆசீர்வாதத்தை பாசவர்கள் செய்து முடிப்பார்கள். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள ஆசீர்வாதமாக்கப்பட்ட அந்த மகிமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். அந்த மகிமையை தேடி உமது பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அந்த மகிமையை நீர் உமது பிள்ளைடைய வாழ்க்கையிலே நீ ஸ்தாபித்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதம் அழகாக சொல்லுகிறது, ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்கள் பலனை காண்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிமித்தம் உமது பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நல்ல விதைகளை விதைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம்.
உமது பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சி நாளாக உமது பிள்ளையுடைய வாழ்க்கை முழுவதும் மாற கர்த்தர் உதவி செய்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வர தவறின ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய கிருபைகளால் நீர் கொண்டு வருவீராக. விசேஷமாக கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள கிறிஸ்துகளுக்கும் கள்ள அப்போஸ்தலர்களுக்கும் கள்ள மேய்ப்பர்களுக்கும் ஆண்டவரே உமது பிள்ளைகள் விலகி ஓட கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலம் கொடிய காலமாக இருக்கிறது. மயண்டிக் கொண்ட தேவ ஜனமாத்திரம் பாக்கியம் உள்ளது. வேதம் அழகாக சொல்லுகிறது, சத்தியத்தை மறுகிற சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்குகிறதாக இருக்கிறது. இயேசு என்ற நல்ல நாமத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே அந்த மகிமையுள்ள வார்த்தை நிமித்தம் தேவனாய கர்த்தர் சத்துருக்கு முன்பதாக எங்களுடைய தலையை உயர்த்துகிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. ஒரு யோசேப்பை ஆண்டவரே பார்வோனுடைய அடிமைத்தனை நீக்கி பார்வோனுடைய உதவி இல்லாமல் தேவனே அவனை ஆசீர்வதித்து அவனை போஷித்து அவனை அந்த தேசத்திலே பெரிய ராஜ பதவியை பண்ணது போல கர்த்தாவே உமது பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே சத்தியத்தின் வார்த்தையிலே ஆண்டவரே ஊக்கப்பட்ட பிள்ளைகளாக, சத்தியத்தின் வார்த்தையை தெளிவாய் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக உமது பிள்ளைகளை இன்னும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கள்ள கிறிஸ்தவர்களுக்கு சரியான வார்த்தையை ஆண்டவரை ஸ்தாபிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பணத்துக்கோ, ஆண்டவரே படிப்புக்கோ, ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே கர்த்தா வேலை வாய்ப்புக்கோ, ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே கர்த்தாவே இழிவான ஆதாயத்துக்கோ, ஆண்டவரே கர்த்தா இழிவான போஜனத்துக்கோ அல்ல. வேதம் அழகாக சொல்லுகிறது, போஜன பிரியனா இருந்தனா தொண்டையிலே கத்தியை வை என்று வேதம் அழகாக சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஆவிக்குரிய போஜனத்தை உட்கொள்ளும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே விசுவாச பிள்ளைகள் பலப்பட முடியும். ஆண்டவரே ஊழியர்கள் பலப்பட முடியும். திருச்சபை பலப்பட முடியும் என்று சதகைமைகளே உமது வேதம் அழகாக சொல்லுகிறது. மகிமையுள்ள தேவன் மகிமையின் வார்த்தையை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் எந்த விதத்தில் இழை போகாதபடி தன்னை பலப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே திடமனதா இருக்கிற அந்த பரிசுத்த வார்த்தை இறுகப்பட்டுக் கொள்ள அந்த சுவிசேஷ வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன்படி விசுவாசிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பணத்தை நம்பி வரல ஆண்டவரே, பதவியை நம்பி வரல ஆண்டவரே, கர்த்தாவே பட்டத்தை நம்பி வரல ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை நம்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தீர்ந்தால் பெரிய ஒரு பதவி, பெரிய ஒரு ராஜ பதவியில் அமர முடியும். நீர் ஆசீர்வதித்தீர் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை யாராலே பிடுங்க முடியாது, தடை பண்ண முடியாதப்பா. உங்க ஆசீர்வாதம் மாத்திரம் மதப்பிள்ளைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இறங்கி வருவதாக. தொடர்ந்து மத பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம். பிதா குமார பரிசுத்தருடைய நாமத்தினாலே மத பிள்ளைகளை கனப்படுத்துகிறோம், ஆசீர்வாதத்தை அனுப்புகிறோம். ஆண்டவரே புதிய பலத்தோடு மத பிள்ளைகளை கடந்து போற புதிய தைரியத்தோடு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவரே மத பிள்ளையுடைய தலையை உயர்த்தி பிசாசு வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் விதமான காரியங்களை செய்வீராக. நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவர் சேர்ந்து ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவினுடைய பரிசுத்தருடைய துணையும் பாதுகாப்பு வழிநடத்தல் என்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களில் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளுக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். வான மண்டல பொல்ல சேனைகள் எரிந்து சம்பாலாயிடும் நேரமே, வான மண்டல பொல்ல சேனைகள் எரிந்து சம்பாலாயிடும் நேரமே, இன்று ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை உலகளை முறித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை உலகளை எரித்து சாம்பலாக்கிடும். அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. சொல்லுது அப்படியே, அல்லேலூயா சொல்லுமே, ஓ அல்லேலூயா. நுகங்களை முறித்திடும் வல்லமை, சத்துரையை வீழச் செய்யும் வல்லமை, நுகங்களை முறித்திடும் வல்லமை, சத்துரையை ஜெயித்திடும் வல்லமை, சத்துருவி சேனையை ஒன்றுமில்லாமாக்க தேவனின் வல்லமை ஜெயித்திடுமே, சத்துருவின் வல்லமையை ஜெயித்திடும் வல்லமை, இயேசுவின் வல்லமை உயர்ந்ததையே. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. சொல்லுது மக்களே, அல்லேலூயா.
வல்லமை, மின்னலை போல் வீழச் செய்யும் வல்லமை, கத்திரமை துரத்திடும் வல்லமை, மின்னலை போல் வீழச் செய்யும் வல்லமை, பாவங்கள் போக்கி தாவங்கள் நீக்க பரலோக வல்லமை திறந்திடுமே, தாவங்கள் போக்கி சாவங்கள் நீக்க பரலோக வல்லமை திறந்திடுமே. சொல்லுமே அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, தேவராஜ்ய அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, சிங்கத்தின் மேல் நடத்திடும் வல்லமை, சர்வங்களை மீறித்திடும் வல்லமை. எத்தனை பேர் சொல்றாங்க? சிங்கங்கள் மீறித்திடும் வல்லமை, சர்வங்களை மீறித்திடும் வல்லமை, சித்தமானாய் மாட்டி சித்தத்தையும் வல்லமை உயர்ந்திடுமே, சித்தமானாய் மாட்டி சித்தத்தையும் வல்லமை புத்தமனாய் மாட்டி உயர்ந்திடுமே. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, சலஜலப்பலையே அல்லேலூயா, அல்லேலூயா, நுகங்களை முறித்திடும் வல்லமை, சத்துருவை வீழச் செய்யும் வல்லமை, நுகங்களை முறித்திடும் வல்லமை, சத்துருவை வீழச் செய்யும் வல்லமை, உத்தமனாய் மாட்டி சித்தம் செய்யும் வல்லமை, என்னோடுதானே நிலச்சிடுமே, சித்தம் செய்யும் வல்லமை, உத்தமனாய் மாட்டி சித்தம் செய்யும் வல்லமை நிலச்சிடுமே. சொல்லுமே அல்லேலூயா, சொல்லுமே அல்லேலூயா, இந்த அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானத்தோடு கூட நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்தி கடந்து போவோம்.